சென்னையின் மிகப்பெரிய தொழிலதிபரான குணசேகரின் மகள்தான் அனன்யா. தனது சிறு வயதிலேயே தாயை இழந்த அனன்யாவை தத்தெடுத்து வளர்த்தது அவள் பாட்டிதான். அனன்யாவின் அம்மா இறந்த பின் அனன்யாவின் அப்பா குணசேகர் மீனாவை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். அனன்யா தன் இன்பம் துன்பம் எதுவாக இருந்தாலும் பாட்டியிடம்தான் பகிர்ந்து கொள்வாள். எதிர்பாராமல் அவள் வாழ்க்கையில் நுழைந்தவன்தான் பிரகாஷ். கல்லூரியில் பிரகாஷை சந்தித்த பிறகு அவன் காட்டிய அன்பும் அக்கறையும் கண்டு அவனை காதலிக்க ஆரம்பித்தாள் அனன்யா. இன்னும் 2 நாட்களில் பிரகாஷுடன் அனன்யாவிற்கு திருமணம் நடக்க இருந்தது. அனன்யா நண்பர்களுடன் டான்ஸ் ஆடிக்கொள்ளின் தந்தை குணசேகர் மற்றும் அவளின் காதலன் பிரகாஷ். யார் அவன்? தெரியாதுப்பா, எனக்கு நிஜமா தெரியாது. வாய மூடு. நீ எவ்வளவு கேவலமான காரியத்தை பண்ணிருக்கன்னு தெரியுமா? தாய் இல்லாத பொண்ணு செல்லம் கொடுத்து வளர்த்தா இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறிய. சீ பிரகாஷ், சீ, இப்படி ஒரு காரியத்தை பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஒரு நிமிஷம், நான் சொல்றது. உங்கத்த பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் பிரகாஷ். என்ன நம்ப வச்சு நல்லா செஞ்சுட்டேல. என்ன பார்த்தா எனக்கு கிறுக்க மாதிரி தெரியுதா உனக்கு? இதுக்கு மேல என் கண்ணு முன்னாடி நின்னு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எக்கேடோ கெட்டு போ. இதுக்கப்புறம் என் லைஃப்ல வந்துடாத. குட் பை. குட் பை ஃபார் எவர். பிரகாஷ், பிரகாஷ். அழாதம்மா. பாட்டி, நான் எந்த தப்பும் பண்ணல. நீங்களாச்சும் என்ன நம்புங்க. எனக்கு தெரியுமா, இதுக்கு மேல நீ இங்க இருந்தா சரிப்பட்டு வராதுமா. நீ இங்க இருந்து போயிடு. இந்த பணத்தை புடி. எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். சார், நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹோட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜை நான் டெலீட் பண்ணிட்டேன் சார். நான் எப்படி அந்த ரூம்குள்ள போனேன்னு எனக்கு இப்ப வர தெரியல. விடுங்க சார், நீங்க ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காதீங்க சார். சரி, நீ போ. அனன்யா வெளிநாட்டிற்கு சென்று 5 வருடங்கள் ஆகியிருந்தது. அன்று ஹோட்டலில் நடந்த சம்பவத்தால் அனன்யாவிற்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. 5 ஆண்டுகளாக வெளிநாட்டில் படித்துக் கொண்டும் வேலை செய்து கொண்டும் மித்ரனை அனன்யா அன்போடும் அரவணைப்போடும் வளர்த்து கொண்டிருந்தாள். அனன்யாவிற்கு மித்ரன் சேரப்போகும் பள்ளியின் பிரின்சிபலிடமிருந்து கால் வந்தது. ஹலோ, மதர் ஆஃப் மித்ரன், ரைட்? எஸ் மேடம். மித்ரனோட அப்பா யாருன்னு கேட்டா தெரியலன்னு சொல்றீங்க. அந்த டீடைல் இல்லனா எங்களால உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்கவே முடியாது. மேடம் ப்ளீஸ் மேடம், வேணும்னா நீங்க மித்ரனை டெஸ்ட் கூட எழுத வைங்க. As an Indian origin person, I completely understand you. But ப்ளீஸ் மேடம், வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? sorry madam, this is an international school. அப்பா அம்மா 2 பேருமே இருக்கிற கிட்ஸை தான் நாங்க இங்க அட்மிட் பண்ணுவோம். அதுதான் இங்க ரூல்ஸ். மேடம், we are sorry என்று சொல்லி போனை கட் செய்தார் பிரின்சிபல். மித்ரனின் ஸ்கூல் அட்மிஷனும் இதனால் தள்ளி போனது. இதுவரை பிரச்சனை இல்லாமல் சென்று கொண்டிருந்த அவள் வாழ்க்கை இந்த ஒரு கேள்வியால் கேள்விக்குறியானது. யாரோ ஒருவன் செய்த தவறுக்கு தன் மகன் மித்ரன் தண்டனை அனுபவிப்பது அவளால் தாங்க முடியவில்லை. இத்தனை வருஷம் கழிச்சு அப்பா கால் பண்றாரு. என்ன விஷயமா இருக்கும்? இப்போ நாம கால் எடுக்கலாமா இல்ல வேண்டாமா? வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, ஒழுங்கா வந்து சேரு. அப்பா, நல்ல காரியம் நடக்க போகுதுன்னு சொல்றீங்க, என்ன எதுக்கு அங்க கூப்பிடுறீங்க? நான் உன்னை விருப்பப்பட்டவனு கூப்பிடல. உன் தங்கச்சிய கல்யாணம் பண்ண போறது நீ காதலிச்சு ஏமாத்தினியே பிரகாஷ், அவர்தான். இப்ப மட்டும் நான் இத சொல்லலனா என்னை எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திட்டாங்கன்னு வந்து சொல்லக்கூடாதுல்ல. அதான் உன்னை வர சொல்றேன். நீ பண்ண வேலையினால நம்ம குடும்ப மானமே போயிடுச்சு. அத உன் தங்கச்சி தான் திரும்ப கொண்டு வர போறான். அப்படி இல்லப்பா. நீ எல்லாவ கால் தூசுக்கு கூட வரமாட்டாச்சி. அவளை பார்த்து கொஞ்சமாவது கத்துக்கோ. அனன்யாவுக்கு கர்ப்பமாகி குழந்தை பிறந்தது யாருக்குமே தெரியாமல் இருந்தது. இந்த காலத்தில் தனி ஆளாக இருந்து கொண்டு ஒரு குழந்தையை வளர்ப்பது சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் அத்தனை தடைகளையும் மீறி அனன்யா தனி ஒரு மனுஷியாக போராடி மித்ரனை வளர்த்து வந்தாள். அனன்யா மற்றும் மித்ரன் இருவரும் ஏர்போர்ட்டில் செக் இன் செய்வதற்காக நடந்து செல்ல, அப்போது அவர்கள் எதிரே பிசினஸ்மேன் சித்தார்த் யதார்த்தமாக கடந்து சென்றான்.
திடீரென அனன்யா சில நொடிகள் அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். ஏனென்றால் 7 வருடங்களுக்கு முன்னால் அனன்யாக்கு நடந்த அந்த சம்பவத்தில் அவள் நுகர்ந்த அதே சென்டின் வாசனை பல வருடங்களுக்கு பிறகு இப்போது சித்தார்த்தின் மீது வருவதை உணர்ந்தாள். நான் ஏர்போர்ட் ரீச் ஆயிட்டேன், ஆனா ஃபிளைட் டிலேவா. பட் as I said, ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்ட் டைமுக்கு அனுப்பிடுங்க. வாட்? எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன், அப்புறம் என்ன? ஓ காட், கம் ஆன். டேய், யாரா நீ? பார்த்து வர மாட்டியா? இது என்ன பிளே கிரவுண்ட் நினைச்சியா? இது ஏர்போர்ட், உனக்கு தெரியாதா? உன் பேரண்ட்ஸ் எங்கடா? உனக்கு மேனஸ் எல்லாம் சொல்லி தரலையா? முதல்ல சாரி சொல்லு. சாரியா? நான் எதுக்கு சாரி சொல்லணும்? நீ சாரி சொல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். அப்படியா? நீ என்ன பண்ற நானும் பாக்குறேன். ம்? ஏய், நில்றான்னு சொல்றாங்க. மித்ரன், இங்க என்ன பண்ற? சாரி சார், சின்ன பையன், மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. ஹலோ, முதல்ல இந்த பையனை என்கிட்ட சாரி சொல்லுங்க. பேசிக்கான காமன் சென்ஸ் கூட இல்லையா? ஹலோ மிஸ்டர், சின்ன பையன் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா? பணம் இருந்தா மட்டும் பத்தாது, கொஞ்சம் மனசு கூட வேணும். போயும் உன்கிட்ட மனசை எதிர்பார்த்தம் பாரு. இருவருக்கும் இடையே வாக்குவாதம் அதிகரித்துக் கொண்டே போக அவர்கள் தாங்கள் இருக்கும் இடத்தை மறந்து கோபத்தின் உச்சியில் சண்டை போட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கே வந்த ஏர்போர்ட் ஸ்டாஃப் ஒருவர் அவர்கள் இருவரையும் சமாதானப்படுத்தி அமரும்படி கூறினார். நீண்ட வருடங்களுக்கு பிறகு இருவரும் சந்திக்கும் முதல் சந்திப்பே கோபத்திலும் சண்டையிலும் ஆரம்பித்தாலும் சூழ்நிலை அவர்களை விட்டு வைப்பதாய் தெரியவில்லை. உட்கார இடமில்லாமல் யோசித்துக் கொண்டிருந்த சித்தார்த் பின் வேறு வழியின்றி அனன்யாவின் பக்கத்தில் வந்து அமர்ந்தான். காலையில யார் முகத்துல முழிச்சனோ பிரச்சனை கூடயே வந்துகிட்டு இருக்க. கண்ணாடியில உன் முகத்தையே பாத்திருப்ப. உன் மூஞ்சியோட ராசி அப்படி. மிகுந்த எரிச்சலில் இருந்த சித்தார்த்தின் முகம் திடீரென அனன்யா தூங்கிக் கொண்டிருக்கும் அழகை பார்த்ததும் லேசாக பரவசமாக மாறினது. தன்னையே மறந்து அவளை கள்ளத்தனமாக ரசிக்க ஆரம்பித்தான் சித்தார்த். ஏதோ ஒரு இனம் புரியாத காதல் அவனை தொடுவது போல உணர்ந்தான். தூங்கிக் கொண்டிருந்த அனன்யா சித்தார்த்தின் தோளின் மேல் சாய்ந்ததும் சித்தார்த் முழுவதுமாக கவிழ்ந்து போனான். டேய் சித்தார்த், என்னடா ஆச்சு உனக்கு? இது வரைக்கும் திட்டிக்கிட்டு இருந்த, இப்ப திடீர்னு யூட்டன் அடிக்கிறியடா. டேய் நிறுத்துடா, டெம்ட் ஆவாத, கண்ட்ரோல் பண்ணுடா. மம்மி மம்மி மம்மி, டோன்ட் டிஸ்டர்ப் ஹர். வாஷ்ரூம். ஓகே, ஐ வில் கம் வித் யூ. வெயிட். மேனஸ் இல்லைன்னு சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றீங்க? அது ஏதோ ஒரு டென்ஷன்ல பண்ணிட்டேன் ஹீரோ, சாரி. ஃப்ரெண்ட்ஸ். டன். ஐ ஃபர்கிவன் அங்கிள். ஃப்ரெண்ட்ஸ். தன்னுடைய கையில் இருப்பது போலவே மித்ரனின் கையிலும் இருக்கும் மச்சத்தை பார்த்து ஒரு நொடி அதிர்ச்சி அடைகிறான் சித்தார்த். அன்று இரவில் தான் தவறு செய்தது அனன்யாவுடன் தான் என்பதை சித்தார்த் புரிந்து கொள்கிறான். மித்ரன் தன்னுடைய சொந்த மகன்தான் என்பதையும் புரிந்து கொள்கிறான். சித்தார்த் இத்தனை வருடங்கள் அலைந்து திரிந்து தேடிக்கொண்டிருக்கும் அனன்யாவை விதியை சேர்த்து வைத்தது சித்தார்த்துக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. அப்போது அனன்யாவின் தோழி கீர்த்தியிடமிருந்து அவளுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வர அதனை தூக்கத்திலிருந்து முழித்தபடி பார்க்கிறாள். மித்ரன். மித்ரனும் சித்தார்த்தும் சேர்ந்து ஒற்றுமையாக வருவதை ஆச்சரியமாக பார்த்த அனன்யா தன் கோபத்தை மறந்து சித்தார்த்திடம் நட்பானாள். மூவரும் ஒன்றாக இணைந்து அவர்களுக்கே தெரியாமல் குடும்பமாக பயணித்தனர். சித்தார்த், அனன்யா மற்றும் மித்ரன் மூவரும் பிளைட்டில் இருந்து இறங்கி சேர்ந்தபடி நடந்து வர அதனை பிரகாஷ் மற்றும் அஞ்சலி சற்று குழப்பத்துடன் பார்த்தனர். மம்மி, கார்ல போலாமா? ஹலோ மிஸ், அட்லீஸ்ட் ஒரு பாய் கூட சொல்லாம கிளம்பிட்டீங்க. மம்மி, டாடியையும் கூட்டிட்டு போலாம். மித்து, எதுக்கு அளவுக்கு அதிகமா பேசுற? மேடம், எதுக்கு சின்ன பையன் மேல கோவப்படுறீங்க?
ஏன் பையனை நான் திட்டுறேன், அதுல உங்களுக்கு என்ன? பாய். நான் ஆஸ்திரேலியால இருந்து வர விஷயம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? யார் சொல்லிருப்பா? உன் அக்கா கூட எவனோ ஒருத்தன் வரான். ஒருவேளை கல்யாணம் ஆயிருக்குமோ? உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? எவனையாவது பார்த்துட்டு ஏதாவது உளராத. அக்கா விஷயம் தெரிஞ்சும் கூட எவனாவது கல்யாணம் பண்ணுவானா? அவளோட லைஃப்ல கல்யாணமே நடக்காது. பிரகாஷ் மற்றும் அஞ்சலியை பார்த்த அனன்யா வேகமாக ஏர்போர்ட்டை விட்டு வெளியே ஓடி சென்று சித்தார்த்தின் பக்கத்தில் நின்றாள். பிரகாஷ் மற்றும் அஞ்சலிக்கு எப்படி தான் இங்கு வந்திருப்பது தெரிந்தது என குழப்பத்தோடு யோசித்துக் கொண்டிருந்தாள் அனன்யா. அப்போது சித்தார்த்தின் கார் அங்கே வந்து நிற்க மித்ரன் திடீரென ஓடினான். மித்து, எங்க போற? சரியாக அந்த நேரத்தில் பிரகாஷ் மற்றும் அஞ்சலி ஏர்போர்ட்டின் வெளியே வந்து பார்க்க குழப்பத்துடன் நின்ற அனன்யா வேறு வழியின்றி சித்தார்த்துடன் காரில் ஏறி சென்றாள். ப்ளீஸ் கம், கெட் இன். பிரகாஷ் மற்றும் அஞ்சலி ஒன்றும் புரியாமல் குழப்பத்துடன் ஆச்சரியமாக யோசித்தபடி நின்றனர். அனன்யா, உன்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். இதை ஃப்ளைட்லேயே சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா சொல்ல முடியல. நீ ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சம்மந்தம் இல்லாத கேள்விகளுக்கு இப்ப பதில் கிடைக்க போகுது. முதல்ல இந்த அக்ரிமெண்ட்ல உள்ளதை படிச்சு பாரு. உனக்கு தேவைப்படுற எல்லா பதிலும் இதுல இருக்க. கவனமா படி. உன்னை இந்தியா கொண்டு வரதுக்கு எல்லாரும் சேர்ந்து போட்ட பெரிய பிளான் இது. இப்ப அவங்களுக்கு நீயும் மித்ரனும் அவசியம் தேவை. அது மட்டும் இல்லாம இங்க உனக்கும் மித்ரனுக்கும் பெரிய ஆபத்து இருக்கு. இப்ப உங்க அப்பா குணசேகர் கிட்ட இருந்து கால் வரும். நான் சொல்றது அப்படியே சொல்ல. முதல்ல நீ யாரு? என்ன எப்படி உனக்கு தெரியும்? சித்தார்த் சொல்லியது போல அனன்யாவின் தந்தையிடமிருந்து போன் கால் வந்தது. அனன்யா, நான் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும். என் பேர் சித்தார்த். சித்தார்த் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ஓனர். எனக்கு பொண்ணுங்க குழந்தைங்கனாலே சுத்தமாக செட் ஆகாது. அதனால தான் ஒரு லேடிஸ் ஃபோட்டோ கூட என் வீட்டில் இல்லை. என் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ல இருந்து என் வீட்டில் வேலை செய்கிற வாட்ச்மேன் வரைக்கும் எல்லாருமே ஆம்பளைங்க தான். அந்த நாள் ஆகஸ்ட் 15, 2019 அன்னைக்கு ஒரு கிளைண்டோட மீட்டிங் இருந்ததால தான் நான் ஹோட்டல் தாஜுக்கு போனேன். அங்கே யாருக்கும் மேரேஜ்னு நினைக்கிறேன். பெரிய ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. ஹோட்டல் ஃபுல்லாக பரபரப்பாகவே இருந்துச்சு. நான் என்னோட கிளைண்ட்டை பார்த்து என்னோட ப்ரெசன்டேஷனை கொடுத்தேன். கிளைண்ட்ஸ் என்னை கட்டாயப்படுத்தினதுனால தான் நான் லைட்டாக ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஏற்கனவே டைம் நைட் 12 மணி ஆயிருந்துச்சு. நைட்டில் இவ்வளோ லேட்டாக ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப டேஞ்சர்னு தான் நான் வீட்டுக்கு போகல. அதனால அதே ஹோட்டலில் ஒரு ரூம் எடுத்து தூங்க போனேன். கொஞ்சம் கொஞ்சமாக என் நிதானம் என்னை விட்டு போயிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த மிட் நைட்ல யாரோ ஒருத்தங்க என் ரூம்குள்ளே வரதை நான் ஃபீல் பண்ணேன். ஒரு பொண்ணு தான் உள்ள வந்திருக்கான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் தேவைப்படலை. அவ தூக்கத்தில் இருக்கும்போது நான் சீக்கிரம் எந்திரிச்சு பாத்ரூம்குள்ளே போனேன். 10 நிமிஷம் கழிச்சு நான் திரும்பி வந்து பார்த்தப்போ அந்த பொண்ணு அங்கே இல்லை. எங்க தேடியுமே காணோம். எங்க போனானே தெரியல. எனக்கு அவ முகம் கூட சரியா ஞாபகத்துல இல்லை. அவ கையில இருந்த மச்சத்தை தவிர வேற எதுவும் அவளை பத்தி எனக்கு தெரியாது. அவ யாருன்னு கண்டுபிடிச்சு நான் செஞ்ச இந்த மிகப்பெரிய தப்புக்கு மன்னிப்பு கேட்கலாம்னு நினைச்சேன். நான் உடனடியா ஓடி போய் அந்த ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க எல்லார்கிட்டயும் அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சேன். ஆனா அவங்க யாருக்குமே அவளை பத்தி தெரியல. குறைஞ்சபட்சம் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தாவது அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுலயும் நான் ஏமாந்து தான் போனேன். அந்த டைம்ல சிசிடிவில உள்ள எல்லா ஃபுட்டேஜும் டெலிட் ஆயிருந்தது. இதெல்லாம் யாரோ வேணும்னு என்கிட்ட பிளான் பண்ணி விளையாடுறாங்கன்னு மட்டும் எனக்கு புரிஞ்சுது. அந்த பொண்ணு எப்படி என் ரூம்குள்ள வந்தா? எங்களுக்கும் அது புரியவே இல்லை சார். சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். சாரி சார், சில டெக்னிக்கல் எரர்னால ஃபுட்டேஜ் டிலீட் ஆயிடுச்சு. அது எப்படிங்க டெலிட் ஆகும்? அதுவும் கரெக்டா அந்த டைம்ல அந்த நேரம் பார்த்து டெலிட் ஆயிருக்கு. சார் வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். நான் ஃபுட்டேஜ் ரெக்கவர் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சார். ஓ ச்சே. வீட்டுக்கு வந்த அப்புறமும் நான் அந்த பொண்ணை பத்தி மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன். எத்தனையோ பொண்ணுங்க என் கூட பழகிறதுக்கும் என்ன அடையறதுக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க யார் மேலேயும் எனக்கு இப்படி ஒரு ஃபீலிங் வந்ததே இல்லை. அந்த பொண்ணை நினைச்சு என் மனசு அவளை பார்க்கணும்னு ஏங்க ஆரம்பிச்சது. காலையில ஆஃபீஸ் வந்ததும் என்னோட மேனேஜர் ரவிக்குமார் கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொன்னேன். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க சொன்னேன். நீங்க கவலைப்படாதீங்க சார். அந்த பொண்ணு யாரு எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிக்கிறேன் சார். ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் சார். என்ன? நீங்க சிட்டில எவ்வளவு பெரிய ஆளான ஒரு சாதாரண பொண்ணு பின்னாடி இப்படி பைத்தியமா இருக்கிறது எனக்கு அசிங்கமா இருக்கு சார். அப்படி அந்த பொண்ணு என்ன விதத்துல உங்களுக்கு ஸ்பெஷல் சார்? அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. ஓகே சார். ஏன் இங்கே நிக்கிறீங்க? சார் நீங்க தப்பா நினைக்கிறேன்னா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் சார். என்ன அது? நீங்க அன்னைக்கு நைட் அந்த ஹோட்டலுக்கு போனீங்கன்னு யாருக்கும் தெரியாது. அந்த பொண்ணுக்கு நீங்க யாருன்னு தெரியுமான்னு நமக்கு தெரியாது. அந்த பொண்ணு நம்ம அப்படியே விட்டுட்டா உங்க பேரும் கெட்டு போகாது சார். என்ன பேசுறீங்க ரவி? ஒரு பொண்ணு லைஃபை விட என் ரெப்புடேஷன் முக்கியமா? நான் அன்னைக்கு நைட் குடிச்சிருக்கவே கூடாது. அந்த பொண்ணோட முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. நான் எழுந்து சாரி சொல்றதுக்கு முன்னாடி அவன் அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இந்த மொத்த சிட்டியும் தேடினாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிங்க. ஆனா எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியணும். என் லைஃப்ல அப்படி ஒரு சம்பவம் நடந்து 5 வருஷம் ஆயிடுச்சு.
அந்த ஹோட்டல் ரூம்ல என் கூட நைட்டு ஃபுல்லா இருந்த அந்த பொண்ணு யாருன்னு இப்ப வரை என்னால கண்டுபிடிக்க முடியல. நானும் பிசினஸ்னு இதை பத்தி சுத்தமா மறந்துட்டேன். ஆனா ஒவ்வொரு வருஷமா ஆகஸ்ட் 15 வரப்பெல்லாம் நான் செய்யக்கூடாத ஏதோ ஒரு தப்பை செஞ்ச மாதிரி எனக்கு குற்ற உணர்ச்சியாவே இருக்கும். எப்படியாவது அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். உடனே என்னோட மேனேஜரை வர சொன்னேன். வாட் ரவி, 5 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அந்த பொண்ணோட அட்ரஸ் கூட உங்களால கண்டுபிடிக்க முடியலையா? சாரி சார், அன்னைக்கு நைட் ஹோட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் டெலீட் ஆயிருக்கு சார். பேக்கப் கூட நம்மளுக்கு கிடைக்கல சார். அது மட்டும் இல்லாம இவ்ளோ பெரிய விஷயம் அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு. போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல சார். இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க. உங்க மேலேயும் தப்பு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க பிரைவேட் டிடெக்டிவா ஹையர் பண்ணுங்க. அவருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுங்க. நான் ஒரு வாரத்துக்கு லண்டன் போறேன். திரும்பி வரப்போ எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாகணும். கண்டிப்பா சார், இந்த டைம் மிஸ் ஆகாது. ரவி கண்ணில் ஒரு வெறியோட அங்கிருந்து கிளம்பி போனாரு. நானும் பிசினஸ் விஷயமா லண்டன் போயிட்டு ஃப்ளைட்டும் சென்னை ஏர்போர்ட்ல வந்து இறங்குச்சு. ஹலோ சார். ஹலோ, நான் வர்மா. நீங்க ஹையர் பண்ண டிடெக்டிவ். எனி அப்டேட்? அன்னைக்கு நைட் உங்க கூட இருந்த பொண்ணு யாரு என்னன்னு மொத்த டீட்டெயிலையும் இன்னும் 1 ஹவர்ல உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் சார். லக்கேஜ் எடுக்க வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ அங்க ஒரு 4 வயசு குட்டி பையன் என்னை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தான். அவன் பார்க்கவும் கியூட்டா இருந்தான். எனக்கு குழந்தைங்கனாலே சுத்தமா பிடிக்காது. நான் அந்த கியூட்டான குழந்தைய கண்டுக்காம என்னோட வழியில போயிட்டு இருந்தேன். ஆனா அந்த குழந்தை என்னோட வழிக்கு வந்தான். டாடி, நீங்க தானே என்னோட டாடி. அந்த குழந்தையோட வார்த்தை என்னோட மனசை போட்டு தாக்குச்சு. என்னை என்னென்னமோ பண்ணுச்சு. இந்த பையன் ஏன் என்ன அப்பான்னு கூப்பிடுறான்னு எனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டேன். அந்த குழந்தைகிட்ட பேச ஆரம்பிச்சப்போ ஒரு அழகான பொண்ணு என்னை நோக்கி வந்தான். இவ்வளோ சின்ன பொண்ணுக்கு 4 வயசுல ஒரு குழந்தை இருக்குன்றத என்னால நம்பவே முடியல. யாரையும் டாடின்னு கூப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, அங்கிள் கிட்ட சாரி சொல்லு. அங்கிள் இல்லம்மா, இது டாடி. சாரி சார், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டா. இட்ஸ் ஓகே. அந்த பொண்ணு என்கிட்ட சாரி சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். ஆனா அவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அவ முகம் நல்லா தெரிஞ்ச முகமா இருந்தது. ஆனா அவகிட்ட எதுவும் சொல்லாம என்னோட பேக் எடுத்துட்டு நான் ஏர்போர்ட்ல இருந்து வந்துட்டேன். வெளியே வந்தப்போ ஒரு 2 பேர் அந்த பொண்ணுகிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்தப்போ ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளம் மாதிரி தெரிஞ்சது. அவங்க குடும்ப பிரச்சனையில நாம எதுக்கு தலையிடணும்னு நான் அமைதியா இருந்தேன். பாத்தீங்களா பிரகாஷ், லண்டனுக்கு போய் ஆளே வேற மாதிரி வந்திருக்கா. அங்க இவ அழக வச்சு எத்தனை பசங்களை ஏமாத்திருப்பாளோ. நான் ஒன்னும் உன்ன மாதிரி சீப்பான கேரக்டர் இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கிட்டதானடி. நீ கேரக்டர் பத்தி என்கிட்ட பேசுறியா? என் அம்மா கிட்ட சண்டை போடாதீங்க, நான் உங்களை கடிச்சிடுவேன். இதுதான் அப்பம் பேர் கூட தெரியாம பிறந்த குழந்தையா? யார்கிட்ட எப்படி பேசணும்னு நீ சொல்லி கொடுக்கலையா அனன்யா? அப்ப யாருன்னே தெரியாம பிறந்த குழந்தை இல்ல. இந்த கேடு கிட்ட மாதிரி தான் அதுவும் இருக்கும். ஷட் அப். உனக்கு அவ்வளவு திமிராயிடுச்சா? உன்ன மித்ரா, மித்ரா, மித்ரா. இன்னும் பேசியே முடிக்கல, அதுக்குள்ள எங்க கிளம்பிட்டக்கா? டாடி. யாரு இவன்? எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையன் மேலேயே கை வச்சிருப்ப. அவனை மட்டும் இல்ல, வேணும்னா உன் மேலேயும் கை வைப்பேன். அவ்வளவு தைரியமா உனக்கு? பிரகாஷ், எழுந்துரு. பிரகாஷ், எழுந்துரு. எழுந்துரு. இவங்க என்னோட ஃபேமிலி. நீங்க என் வைஃபையும் என் மகனையும் தொடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். ஃபியூச்சர்ல தெரியாம கூட என் முன்னாடி வந்துடாது. நான் அப்போ ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு இப்ப வர எனக்கு தெரியல. நான் ஏன் அவளை என்னோட மனைவின்னு கூப்பிடணும், அந்த சின்ன பையனை என்னோட மகன்னு சொல்லணும். ஆனா அவங்கள பாக்குறப்போ ஏதோ இனம் புரியாத ஒரு உணர்வு எனக்கு. தேங்க்யூங்க. என்னோட பேர் அனன்யா. நீங்க பண்ண ஹெல்ப்ப எப்பவும் மறக்க மாட்டேன். இட்ஸ் ஓகே. ஆமா, அவங்கெல்லாம் யாரு? எதுக்கு உங்களை வம்பெடுத்துட்டு இருந்தாங்க? அது ஒரு பெரிய கதைங்க. அதை இப்ப என்னால சொல்ல முடியாது. நீங்க வண்டியை நிறுத்துங்க, நாங்க இங்க இருந்தே போயிடுறோம். டிரைவர். மித்ரா, அங்கிளுக்கு பாய் சொல்லு. பாய் டாடி. மித்ரா, அப்படி கூப்பிடக்கூடாது. சாரிங்க, எப்பவும் இந்த மாதிரி இருக்க மாட்டான். இன்னைக்கு இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இட்ஸ் ஓகே. ஓகேங்க, டேக் கேர்.
நானும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா வந்ததிலிருந்து அவங்க 2 பேரோட ஞாபகமாவே எனக்கு இருந்துச்சு. அவங்கள பத்தி யோசிச்சுக்கிட்டே நான் தூங்கிட்டேன். நான் தூங்கி எழுந்தப்பதான் எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது. அனன்யா என்கிட்ட பேசிட்டு போனப்போ அவளோட கையில நான் ஒரு மச்சத்தை பார்த்தேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அந்த ஹோட்டல் ரூம்ல இருந்த பொண்ணுக்கும் இதே மாதிரி ஒரு மச்சம் தான் இருந்தது. எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ அனன்யா தான் அந்த பொண்ணா? அப்பதான் எனக்கு தோணுச்சு எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு. அதனால அனன்யாவை தேடி அவளை ட்ராப் பண்ண இடத்துக்கு நான் கிளம்புனேன். ஆனா அவ அங்க இல்ல. நான் அங்க இருக்கிற எல்லா இடத்துலையும் தேடினேன். என்னால அவளை கண்டுபிடிக்கவே முடியல. என்னால பொறுமையா இருக்கவே முடியல. இத்தனை வருஷமா நான் தேடிட்டு இருந்த பொண்ணு என் கண்ணு முன்னாடி இருந்தும் நான் அவளை தொலைச்சிட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் ஒரு குரல், அது மித்திரனோட குரல் தான். நான் சந்தோஷமா திரும்பி பார்த்தேன். டாடி டாடி ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. ரோட்டுக்கு அந்த பக்கம் மித்திரனை யாரோ வலுக்கட்டாயமா ஒரு காருக்குள்ள எழுதிட்டு போயிட்டு இருந்தாங்க. மித்திரன் பயத்துல நடுங்கிட்டு இருந்தான். டாடி என்ன காப்பாத்துங்க. மித்திரன் பயத்துல கத்திட்டு இருந்தான். நான் உடனே என்னோட கார் எடுத்துட்டு அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். மித்திரனை கடத்திட்டு போன காரும் என் கண்ணு முன்னாடி காணாம போயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம எனக்கு பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சது. அப்பதான் அந்த வண்டியோட நம்பர் எனக்கு ஞாபகம் வந்தது. நான் ஹையர் பண்ண டிடெக்டிவ்க்கு கால் பண்ணேன். நான் சொல்றத நல்லா கேளு சார். நான் உனக்கு ஒரு நம்பர் அனுப்பியிருக்கேன். அது உடனே ட்ரேஸ் பண்ணு. அந்த கார் யாரோடதுன்னு தெரியணும். இட்ஸ் அன் எமர்ஜென்சி. ஓகே சார், கொஞ்சம் டைம் கொடுங்க. அந்த டிடெக்டிவ் காரை கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொல்லியிருந்தாலும் ஏதோ ஒன்று என்னோட மைண்ட்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தது. ஒரு 4 வயசு குழந்தை எதுக்கு கடத்தணும்? அனன்யா எங்க போனா? குழந்தை அந்த பாடி கார்ட்ஸ் எங்க கடத்திட்டு போனாங்க? யோசிச்சு டென்ஷன் என் தலைக்கு ஏறிடுச்சு. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த டிடெக்டிவ் இருந்து எனக்கு கால் வந்துச்சு. நானும் உடனே ஃபோன் எடுத்தேன். சார், நான் சொல்ல போறதை ஜாக்கிரதையா கேளுங்க. நீங்க கொடுத்த காரோட நம்பர் சாதாரண நம்பர் இல்ல. உலகத்திலே மோசமான ஒரு மாஃபியா பாஸ் ராக்கி பாயோட கார் அது. அவன் ஒரு காரியத்தை எடுத்துட்டான்னா அதை முடிக்காம விட மாட்டான். அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு நெருக்கமானவங்க யாராவது தேவைப்பட்டா அவங்களை விட்டுடுங்க. அவங்க இருந்ததையும் மறந்துடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அந்த டிடெக்டிவ் சொன்னதை கேட்டு நான் ஆடி போனேன். என்னால நம்பவே முடியல. என்ன முட்டாள் மாதிரி பேசுற? இவ்வளவு பெரிய மாஃபியா டானுக்கும் 4 வயசு குழந்தைக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு தெரியாது சார். ஆனா நான் சொன்னது 100% உண்மை. அந்த பையன் உண்மையிலே ராக்கி கிட்ட இருந்தா அவன் ஆல்ரெடி இறந்திருப்பான். இன்னொரு விஷயம், நீங்க தேடுற பொண்ணு, அந்த பொண்ணுக்கு என்ன? அவ யாருன்னு எனக்கு தெரியும். அவளை நான் ஏர்போர்ட்ல மீட்டும் பண்ணேன். வாட்? என்ன சார் சொல்றீங்க? உங்களோட அந்த ரூம்ல இருந்த பொண்ணு செத்து 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி அதை சொல்றதுக்கு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். அவன் சொன்னதை கேட்டு என்னோட இதயமே ஒரு நிமிஷம் நின்று போச்சு. என்னால அதை நம்பவே முடியல. டிடெக்டிவ் கூறியது போல் உண்மையாகவே சித்தார்த்துடன் அறையில் இருந்த பெண் இறந்து 5 ஆண்டுகள் ஆகிறதா? அனன்யாவின் கையில் இருக்கும் மச்சத்தின் பின்னால் ஒளிந்திருக்கும் மர்மம் தான் என்ன? மித்ரனை எதற்காக கடத்தினார்கள்? மாஃபியா பாஸ் ராக்கியிடமிருந்து சித்தார்த்தால் மித்ரனை காப்பாற்ற முடியுமா? மித்ரன் எதற்காக சித்தார்த்தை அப்பா என்று அழைத்தான்? மித்ரனின் உண்மையான அப்பா சித்தார்த் தானா? ஹோட்டலின் சிசிடிவி ஃபுட்டேஜை டிலீட் செய்தது யார்? 5 வருடத்திற்கு முன் சித்தார்த்தின் ட்ரிங்கில் யாராவது எதையாவது கலந்து விட்டார்களா? அனன்யா உண்மையில் யார்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.